மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வாக திருப்பரங்குன்றம், அது சனாதன சக்திகள் அங்கே திருப்பகுன்ற மலையை கலவர பூமியாக மாற்ற நினைக்கின்ற இந்த வேளையிலே அவர்களுடைய முயற்சிகளை எல்லாம் திறம்பட முறியடித்த தமிழக அரசு இன்றைக்கு அவர்களுடைய அந்த சதி திட்டம் என்பது பிசுபிசுத்து போகின்ற அளவிற்கு மிக உறுதியாக நின்ற தமிழக அரசுக்கு முதலில் நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசை தாண்டி அங்கே மதுரையிலே இயங்குகின்ற மதச்சார்பற்ற அணியை சார்ந்த வழக்கறிஞர்கள், நண்பர்கள், பெரியார் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவர்கள் காட்டிய அந்த உறுதியும் ஊக்கமும் தமிழ்நாட்டில் அனைத்து மதச்சார்பற்ற பிரச்சனை எங்கெங்கெல்லாம் வருகின்றதோ, மத வெறியர்களின் பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் வருகின்றதோ அதை எதிர்ப்பவர்கள் அனைவரும் கை கொள்ள வேண்டிய ஒரு உறுதியை இன்றைக்கு மதுரையிலே இருக்கின்ற அந்த மதச்சார்பற்ற அந்த ஜனநாயக அமைப்பு என்பது எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த தோழர்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். இன்றைய கூட்டத்தை நான் சென்ற வாரத்திலிருந்து முயன்று கொண்டிருக்கின்றேன். நமது மதுரையை சார்ந்த தொல்லியல் அறிஞர் ஐயா சாந்தலிங்கம் அவர்களை அழைத்து தொல்லியல் நோக்கில் திருப்பரங்குன்றம் என்ற தலைப்பிலே ஐயா அவர்களை பேசச் செய்ய வேண்டும் என்று மிகவும் முயற்சித்தேன். ஐயா அவர்களிடமும் பேசினேன். அவர்கள் கொஞ்சம் வயது மூப்பின் காரணமாக தனியாக வந்து செல்வது சிரமம் என்று பிப்ரவரி முதல் வாரத்திலே அரசு அலுவல் காரணமாக சென்னைக்கு வருகிறேன், இந்த தேதியிலே இருப்பேன், உங்களுக்கு அந்த தேதி ஒத்து வருமா என்று கேட்டால் பார்த்துவிட்டு பிப்ரவரி 9ஆம் தேதி இதே அரங்கிலே ஐயா தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அந்த வகையிலே நாங்கள் எந்த நிகழ்ச்சியை எடுத்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். ஒரு சிறந்த பேச்சாளரை கொண்டு அந்த நிகழ்ச்சியை செய்தி மக்களுக்கு தெளிவாக சென்றடைய வேண்டும் என்ற நோக்கிலே தான் நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். ஏதோ ஒரு சடங்காக ஒரு திங்கள் நடந்தது, ஒரு கூட்டம் முடித்தது என்று என்றைக்கும் நாங்கள் செய்ததில்லை. அந்த உறுதியை இந்த கலந்துரையாடல் கூட்டத்திலே நீங்கள் சொன்னதை ஏற்று அதை இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் தொடர்வோம் என்று சொல்லி, காலம் அதிகமாகிவிட்டதால் இதற்கு மேல் நான் இந்த தலைப்புக்குள் செல்லவில்லை. நிறைய தயார் பண்ணிட்டு வேற வந்திருந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல. தோழர் அருண் இருக்கிறாரு, அவங்க சிறப்பா பேசுறவங்க. நிகழ்ச்சி 8 மணிக்கெல்லாம் முடிக்கணும், அதையும் இனிமேல் கணக்குல வச்சுக்கணும். இனி வரும் நிகழ்ச்சிகள் 6:30 மணிக்கு தொடங்கும், 8 மணிக்கு முடியும். அழைப்புகளிலும் நேரம் என்பது 6:30 முதல் 8 வரை என்றே இனிமேல் என்றே தெளிவாக குறிப்பிட வேண்டும். அந்த வகையிலே எங்கள் குறுகிய காலத்தில் அழைப்பை ஏற்று, குறுகிய காலம் என்று குறுகிய நேரத்தில் குறுகிய மணிக்கணக்கு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள சில பேர்லாம் வந்திருக்காங்க. இந்த கலந்துரையாடல்ல தங்களுடைய அரிய கருத்தை தெரிவித்ததோடு எங்களுக்கு ஊக்கமூட்டுகின்ற வகையிலே பல நல்ல வார்த்தைகளையும் கூறினீர்கள். அதற்கு அருகதை உள்ளவராக நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்பதை மட்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி சிறப்பு பேச்சாளர் ஐயா துரை அவர்களை பேச அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் துரையருண் அவர்களுக்கு புதுமை இலக்கிய தண்டல் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. Thank you.